Alhamdulillah, assalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Allahumma antas salam wa minkas salam, tabarakta ya dal jalali wal ikram. Rabbi zidni ilma. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ், நம்ம வந்து சூரா அல் புரூஜ் பார்த்துட்ருக்கோம். இது 85வது சூரா. இதில் மொத்தம் எத்தனை ஆயத்துக்கள் இருக்குது? 22 ஆயத்துக்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம 10, 11 பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத்தி சும்ம லம் யதூபு ஃபலஹும் அதாபு ஜஹன்னம வலஹும் அதாபுல் ஹரீக். இப்போ இதுக்கு வார்த்தை பொருள் பார்த்துடலாம். இன்ன அப்படின்னா இண்டீட், நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். அல்லதீன அப்படின்னா எவர்கள், எத்தகையவர்கள் என்றால், ஃபத்தனு பெர்சிக்யூட்டட், அதாவது துன்புறுத்தினார்கள். அல்லதீனா தோஸ் ஹூ ஃபத்தனூன பெர்சிக்யூட்டட். அல் முஃமினீன த பிலீவிங் மென், நம்பிக்கை கொண்ட ஆண்களை. வல் முஃமினாத்தி இன்னும் நம்பிக்கை கொண்ட பெண்களை, அந்த பிலீவிங் விமன். சும்ம அப்படின்னா தென், பிறகு அப்படின்னு அர்த்தம். லம் யதூ, அதாவது லம் யதூபு அப்படிங்கிறது, யதூபு அப்படின்னா திருந்துறது, ஓகேவா? அவர்கள் திருந்துறது. லம் யதூபு அப்படிங்கிறது, லம்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது லம் யதூபு அப்படின்னா அவர்கள் திருந்தவில்லை, ஓகேவா? லம்னா நாட்டு, யதூபு அப்படின்னா தே ரிபென்டட் அப்படின்னு அர்த்தம். அப்போது லம் யதூபுனா தே நாட் ரிபென்டட் அப்படின்னு அர்த்தம். ஃபலஹும் அப்படின்னா தென் ஃபார் தெம். அதாபு இஸ் த பனிஷ்மெண்ட்டு. எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்டு? அதாவது ஃபலஹும் அவர்களுக்கு, அதாபு வேதனை. எப்படிப்பட்ட வேதனைனா ஜஹன்னம் என்ற நரகத்தின், ஹெல்ஃபயர், ஓகேவா? வலஹும்னா அண்ட் ஃபார் தெம். அதாபு இஸ் த பனிஷ்மெண்ட். அல் ஹரீக் ஆஃப் த பேர்னிங் ஃபயர். ஃபலஹும்னா அவர்களுக்கு, இன்னும் அவர்களுக்கு அதாபு வேதனை. அல் ஹரியக் சுட்டரிக்கக்கூடிய. அப்போ எப்படி இதை பொருள் கொள்வது? நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் நம்பிக்கை கொண்ட பெண்களையும் துன்புறுத்தி பிறகு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரி வருந்தி தங்கள் நிராகரிப்பை விட்டு திருந்தவில்லையோ அவர்களுக்கு ஜஹன்னம் என்ற நரகத்தின் வேதனை உண்டு. இன்னும் சுட்டரிக்கக்கூடிய வேதனையும் அவர்களுக்கு உண்டு. இப்போது அடுத்ததான் 11வது ஆயத்தையும் நம்ம பார்த்துடலாம். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸ்ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஸாலிகல் ஃபௌஸுல் கபீர். இப்போது இதுக்கு வார்த்தை பொருள் தெரிஞ்சுக்கலாம். இன்ன இண்டீட், நிச்சயமாக. அல்லதீன எவர்கள் ஆமனு நம்பிக்கை கொண்டார்கள், அதாவது தோஸ் ஹூ பிலீவ். வ ஆமிலு, வானா மேலும், அண்டு ஆமிலு அப்படின்னா டூ, ஓகேவா? செய்தார்கள். அஸ்ஸாலிஹாத்தி அப்படின்னா நற்செயல்களை, த ரைச்சியஸ் டீட்ஸ். லஹும் ஃபார் தெம் அவர்களுக்கு. ஜன்னாத்துன் வில் பி த கார்டன்ஸ், சொர்க்கங்கள். தஜ்ரி அப்படின்னா ஓடும், ஃப்ளோ, ஓகேவா? ஃப்ளோ ஆகிறது. மின் அப்படின்னா ஃப்ரம், இருந்து அப்படின்னு அர்த்தம். தஹ்திஹா அப்படின்னா அவற்றின் கீழ் இருந்து அப்படின்னு அர்த்தம். மின் தஹ்திஹா அப்படின்னா அண்டர்நீத் இட் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஃப்ரம் அண்டர்நீத் இட். அல் அன்ஹார் அப்படின்னா த ரிவர்ஸ், நதிகள். ذَلِكَ அதுதான், தட். அல் ஃபௌசு இஸ் த சக்ஸஸ், வெற்றி. அல் கபீர் பெரும் வெற்றி, ஓகேவா? கபீர்னா த கிரேட் அப்படின்னு அர்த்தம். நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கங்கள் உண்டு, அவற்றின் கீழிருந்து நதிகள் ஓடும், அதுதான் பெரும் வெற்றி அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆயத்து. இதை வந்து எதை குறித்து சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து நம்பிக்கை கொண்ட ஆண்களோ பெண்களோ யாரெல்லாம் வந்து
ஃபித்னால இருக்கிறாங்களோ, ஃபித்னானா என்ன, நார்மலாக வந்து மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து குழப்பம் அப்படின்னு போடுவாங்க. பட் குழப்பம் அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு இதுவாக இருக்காது, அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்காது. எப்படின்னா, ஃபத்தன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன. ஃபத்தன் அப்படிங்கிறது அதாவது ஒருவருக்கு வந்து துன்பம் விளைவிக்கக்கூடிய விஷம செயல் தான் ஃபித்னா அப்படிங்கிறது. அது வந்து ஒரு ஆளுக்கு துன்பம் விளைவித்தாலும் சரி, இல்லை ஒரு குடும்பத்துக்கே துன்பம் விளைவித்தாலும் சரி, இல்லை ஒரு சமூகத்துக்கே துன்பம் விளைவித்தாலும் சரி, இல்லை ஒட்டுமொத்த உலகத்துக்கே துன்பம் விளைவித்தாலும் சரி. ஓகேவா? ஸோ டோட்டலாக அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஃபித்னா, ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷம செய்கைகள் செய்கிறது இருக்குது பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து ஃபித்னா. ஸோ இந்த மாதிரியாக யாருக்கு இந்த மாதிரி ஃபத்தன் வருது கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்பிக்கை கொண்ட ஆண்கள், பெண்கள், இவங்களை தான் வந்து துன்புறுத்துகிறாங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஃபத்தனுங்கிற வார்த்தை வந்து துன்புறுத்தல் அப்படிங்கிறத வந்து குறிக்குது. ஓகேவா? துன்புறுத்தல். பொதுவாக வந்து இந்த ஃபத்தன் அப்படின்னா எதுக்கு தெரியுமா சொல்லுவாங்க, அரபிக்கில் அரபிக்காரங்க பேசும்போது ஃபத்தன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து, இப்போ உலோகம் மெட்டல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நெருப்பில் போடுறாங்க பார்த்திங்களா, நெருப்பில் போட்டால் ஒரு ப்ராசஸ் நடக்கும் இல்லையா, ஒரு சுத்தமான தங்கமோ வெள்ளியோ வைரமோ கிடைக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும். உலோகத்தை வந்து உருக்குவாங்க, அதுலேருந்து தான் நம்ம பியூரான நமக்கு கோல்டு கிடைக்கிறதோ சில்வர் கிடைக்கிறதோ இந்த மாதிரிலாம் கிடைக்கும் இல்லையா. அந்த ஒரு அப்போ அந்த ஒரு நிலை இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு சுத்தமான தங்கம் கிடைக்கணும்னா அது வந்து என்ன ஆகும், நெருப்பில் பொசுக்கப்படும், போடப்படும். அந்த ஒரு நிலை ப்ராசஸ் இருக்குது, அதுதான் பெயின்ஃபுல் ப்ராசஸாக இருக்கும். அதுதான் ஃபத்தன் அப்படிங்கிறது. ஓகேவா? எதுக்காக பெயின்ஃபுல் ப்ராசஸ்? அது பியூரிஃபை ஆகிறதுக்கு, சுத்தமாகிறதுக்கு. சரியா? ஸோ அப்போது ஒவ்வொரு முஸ்லீமும் ஃபித்னாக்குள்ளார அகப்படுவான். ஓகேவா? ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த உலகத்தில் ஃபித்னாக்குள்ளார அகப்படுவான். அவனுக்கான சோதனை கண்டிப்பாக இருக்கும். எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா? நெருப்பில் நிற்கிற மாதிரியான ஒரு சோதனை. சரியா? ஸோ அந்த நேரத்தில் ஒவ்வொரு முஸ்லீமும் எப்படி இருக்கணும், ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கணும். ரொம்ப வந்து அந்த ஒரு தீமையிலேருந்து விலகி தூய்மையின் பக்கம் திரும்புதல் கூடியவனாக இருக்கணும். ஸோ ஒரு இதில் வந்து உலோகம் வந்து எப்படி சுத்தமான தங்கமாக வெளியில் வருதோ, அது மாதிரி ஒரு முஸ்லீம் வந்து முஃமினா மாறுறதுக்கான ஒரு நிலை தான் அந்த ஃபித்னா ஏற்படக்கூடியது. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்குது பார்த்திங்களா, நடக்கும் பார்த்திங்களா, இந்த ஃபத்தன். இதை தான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா முஸ்லீம்ஸுக்குமே இது வந்து இருக்கும். இந்த ஒரு நிலையில் யார் வந்து ஜெயிச்சு வராங்களோ அவங்கெல்லாம் வந்து முஃமினா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ முஸ்லீமுங்கிறவங்களோட அடுத்த நிலை, அடுத்த ஹையர் கிரேட் என்ன, ஹையர் லெவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முஃமின் தான். ஸோ ஈமானில் உறுதியாக இருக்கிறது. ஓகேவா? ஈமானில் ஃபேமாக இருக்கிறது. அதை அப்போ இந்த ஈமானில் ஃபேமாக இருக்கிறவங்க என்ன ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபித்னாவை ட்ரையல்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கண்டுபிடிப்பான் எந்த அளவுக்கு இவங்க வந்து ஈமானில் உறுதியாக இருக்கிறாங்க. அதை பொறுத்து தான் முஸ்லீம் என்ன ஆகிறான், முஃமினாக மாறுறான். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ முஸ்லீம்ஸ் எல்லாமே அல்லதீன ஆமனு, எவர்கள் என்றால் இத்தகையவர்கள் என்றால் அந்த நம்பிக்கை கொள்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். ஓகேவா? அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபித்னா. அவங்க வந்து இந்த ஈமானில் உறுதியாக இருக்கிறாங்களா என்னன்னு பார்க்குறதுக்காக. ஓகேவா? உறுதியாக இருந்துட்டாங்கன்னா அவங்க முஃமின் ஆகிடுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் முஃமினூனில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத் அஃப்லஹல் முஃமினூன் அப்படின்னு சொல்லி தான் அந்த சூறாவையே ஆரம்பிப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், பிலீவர்ஸ் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் தான். ஓகேவா? ஸோ அவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்பிக்கை கொண்டவங்கெல்லாம் வந்து இறப்பு ஏற்படுற அளவுக்கு டார்ச்சர் பண்ணப்படுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபித்னாலாம் நடக்கும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து ரொம்ப கொடுமைகளை அனுபவிக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க எதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, சொர்க்கச்சோலையை தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும், எந்த ஒரு ஃபித்னால ஒரு முஸ்லீம் அகப்பட்டாலும் அவங்க மனசுக்குள்ளார வரது என்ன, அவங்க மைண்டுக்குள்ளார வரது என்ன, எதை திங்க் பண்ணணும், எதை ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொர்க்கச்சோலை. சுபஹானல்லாஹ், அது எனக்காக காத்துட்ருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டே தான் ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்கணும். அது வந்து முஸ்லீமான ஆண் பெண் அப்படின்னு 2 பேர்த்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான் பாருங்களேன். ஏன் வந்து பெண்ணையும் இங்கே சேர்த்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபஹானல்லாஹ், பொதுவாகவே மக்களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம். அநீதி இழைக்கப்படுறாங்க, நசுக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க, எவ்வளவோ கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. சமுதாயத்தினாலேயோ இல்லை அரசாங்கத்தினாலேயோ இல்லை ஒரு தனி மனிதனாலேயோ, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? டார்ச்சர் பண்ணப்படுறாங்க. அது வந்து ஒரு குடும்பத்திலையா இருக்கலாம்,
சமூகத்தில் இருக்கலாம், இல்லை நாட்டிலையாக இருக்கலாம், ஒட்டுமொத்த நாடாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான இன்னல்களுக்கு இந்த முஸ்லீம்கள் ஆளாக்கப்படுறத நம்ம பார்க்குறோமா இல்லையா? இந்த உலகத்தில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து பெண்களையும் குறிப்பிடுறதுக்கு காரணம் என்ன? பெண்கள் எவ்வளவோ பெண்கள் பாருங்கள் பலாத்காரம் பண்ணப்படுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்ம நாட்டிலவே வந்து எத்தனையோ பகுதிகளை நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம கண்கூட நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்படுறோம், நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், செய்திகள் மூலமாக கேட்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து இவ்வளோ அநீதி இழைக்கப்படுது, பெண்கள் எவ்வளவு பேர் பலாத்காரம் பண்ணப்படுறாங்க, எவ்வளவு அவங்களுக்கு வந்து கொடுமை நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா? அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஆண்களை மட்டும் வந்து சொல்லாமல் பெண்களையும் சேர்த்துக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அவங்களும் ரொம்ப ஃபத்தனுக்கு உள்ளாகிறாங்க, அவங்களும் ரொம்ப ஃபித்னாக்கு உள்ளாக்கப்படுறாங்க, கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு உறுதிட்டு சொல்லி காமிக்கிறேன். ஏன்னா ஒரு முஸ்லீம் பெண்ணை இதை வந்து ஓதும் போதும் அவங்களுக்கும் என்ன தோணணும்? நம்மளும் நம்ம கண்டிப்பாக ஃபித்னாலேருந்து உறுதியாக இருக்கணும். ஃபித்னா எவ்வளவு நமக்கு வந்தாலும் சரி, நம்ம என்ன இருக்கணும்? ஈமானில் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், முஸ்லீமான ஆணும் பெண்ணும் வந்து டவுட்டே இல்லாமல் நிச்சயமாக என்ன அப்படின்னு நல்லா சொல்கிறான். நிச்சயமாக நம்ம டவுட்டே இல்லாமல் நமக்கு வந்து கண்டிப்பாக ஃபித்னா இருக்குது. அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் நமக்கான சோதனை. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இதில் வந்து முஃமினா அப்புறம் சும்மலம் யதூபு அப்படின்னு சொல்கிறான். சும்மலம் யதூபு அதாவது சும் அப்படின்னா பிறகு அப்படின்னு அர்த்தம். தெராஃப்டர் அவங்க இதுக்கப்புறமா என்ன பண்ண மாட்டாங்கன்னா ரிப்பன்ட்டே பண்ண மாட்டாங்க, அதாவது மன்னிப்பே கேட்க மாட்டாங்க. லம் யதூபு கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுடைய நிலையை வந்து மாற்றிக்கவே மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். தௌபா, அந்த தூபு அப்படிங்கிறது இந்த தௌபா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வரக்கூடியது தான். தௌபானா என்ன? திரும்புதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? திரும்புதல் அப்படிங்கிறது வந்து எதை நோக்கி திரும்புதல்? இந்த இடத்துல பொதுவாகவே வந்து தௌபா அப்படின்னா பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் தௌபா அப்படிங்கிறதுடைய உண்மையான அர்த்தம் அந்த இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பாவ மன்னிப்புங்கிறது கூட எப்படின்னா தௌபா அப்படின்னு சொல்கிறது கூட எப்படின்னா அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து திரும்புதல், எதுக்கு திரும்புதல்? நேர்பாதைக்கு திரும்புதல், சிராத்துல் முஸ்தகீம்ங்கிற நேரான பாதைக்கு திரும்புதல், அந்த உறுதியான கைடன்ஸ் பக்கம் திரும்புதல். ஓகேவா? ஸோ ஃபலஹும் அதாபு ஜஹன்னம், ஃபலஹும் அதாபு ஜஹன்னம், அதாவது அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹன்னத்துடைய டார்ச்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? இங்கே ஃப அப்படிங்கிற ஒரு எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ஃபங்கிறது வந்து தேர் ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆஸ் அ ரிசல்ட் இதுதான் வந்து உனக்கான ரிசல்ட்டு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபங்கிற எழுத்தை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பயன்படுத்தியிருக்கிறான். ஸோ இதுதான் உனக்கு ஃபைனல் ரிசல்ட்டு. என்ன ரிசல்ட்டு? ஜஹன்னம். ஆக்சுவலாக ஜஹன்னம் அப்படிங்கிறது வந்து தூய்மையான அரபி வார்த்தை கிடையாது, இது வந்து ஃபார்சி வார்த்தை. ஓகேவா? ஸோ இது வந்து ஜஹன்னம் அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு துன்புறுத்தக்கூடிய ஒரு சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டார்ச்சர் சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் வந்து ஜஹன்னம். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு இருக்கக்கூடிய இடம். ஓகேவா? எல்லா விதமான டார்ச்சர்களும் எல்லா விதமான பனிஷ்மெண்ட்டும் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த ஜஹன்னம் அப்படிங்கிறது, ஹெல்ஃபயர். ஓகேவா? அடுத்ததான் வலஹும் அதாபுல் ஹரீக்கு அப்படின்னா என்ன? அதாவது ஹரக்கா அப்படிங்கிறது வந்து இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பை வந்து மூட்டுறது அப்படின்னு அர்த்தம். அதாவது நெருப்பை வந்து என்ன சொல்கிறது, இப்போ எரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கும் எரிய வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, எரிய வைக்கிறது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஓகேவா? அது மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு இது வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு ப்ரெட்டை வந்து தெரியாமல் எரிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் ப்ரெட் வந்து எரியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சமைக்கும் போது ப்ரெட்டு வந்து எரிஞ்சிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சில சமயத்தில் என்ன ஆகும்னா நெருப்பு வந்து இந்த துணியில் பட்டுரும். ஓகேவா? துணி வந்து துணியில் பட்டு அது எரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து எப்படின்னா ஒட்டுமொத்தமாக எரியிறதும் இன்னொன்று வந்து எரிய வைக்கிறது, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அது அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹரக்கா அப்படிங்கிறது வந்து இதில் எரிய வைக்கிறது. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஹரியக்கலை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்டுட்டான்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, தோல், இந்த தோல் எல்லாமே அப்படியே நெருப்பால் அப்படியே உறிஞ்சி அப்படியே வரும்.
ஓகேவா. நெருப்பால் அப்படியே இந்த ஃபயர் வந்து நெருப்பு மூட்டி அப்படியே உறிஞ்சிட்டே வரும். ஓகேவா. ஸோ ஏன்னா இந்த இந்த உலகத்தில் இந்த மக்கள்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு இப்படி ஒரு தொல்லையை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேவா. முஸ்லீம்களை எரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து ஒரு எரிபொருளை ஆக்குனாங்க இந்த உலகத்தில் இருக்கும் போது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட்டை இப்படி முஸ்லீம்களுக்கு கஷ்டம் கொடுத்த இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய தண்டனையை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். ஓகேவா. அல் ஹரியக்கில் அல்லாஹ் போடுவான். அல் ஹரியக் அப்படிங்கிறது அந்த ஃப்ளேம்ஸ்னாலேயே, அந்த நெருப்பு இதனாலேயே வந்து என்ன ஆகும்னா ஸ்கின்னு வந்து அப்படியே உறிஞ்சி பீல் பண்ணப்பட்டு அப்படியே வரும், உறிஞ்சு வரும். அப்படியே அந்த அளவுக்கு ஒரு கொடுமை நடக்குவாங்க. ஓகேவா. ஸோ இப்போது அத்தாரியாத்தில் அப்புறம் சூரத்துல் பக்கராலலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி சொல்கிறான். அது என்னன்னு பார்க்கலாம். தாரியாத்தில் 13வது ஆயத்தை எடுத்து பாருங்கள். யௌமஹும் அலன்னாரி யுஃப்தனூன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது யௌம் அப்படின்னா நாளில், ஹும்னா அவர்கள், அலன்னாரி அப்படின்னா நெருப்பின் மீது, யுஃப்தனூன் அப்படின்னா வேதனை செய்யப்படுகின்றனர். அந்நாளில் அவர்கள் நெருப்பில் பொசுக்கி வேதனை செய்யப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டும் இல்லை, சூரத்துல் பக்கரால பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 175வது ஆயத்தில் சொல்கிறான் பாருங்கள். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால், நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, மன்னிப்புக்கு பதிலாக தண்டனையை விலைக்கு வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவங்களுக்கு என்ன இப்போ தண்டனை? நரக நெருப்பு தான். அதையே அவங்க வந்து சுவைச்சு சகிக்கும்படி செய்வோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து இந்த மக்களுக்கு ஏற்படும். எந்த மக்களுக்கு? அதாவது மறுமை நாளில் இந்த மாதிரியாக வந்து எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தோஸ் ஹூ புட் இன்டு ட்ரையல். யாருக்கு? பிலீவிங் மென்னுக்கும் பிலீவிங் விமனுக்கும். ஓகேவா. விசுவாசிகளான ஆண் பெண்களை வந்து துன்புறுத்துனாங்க பார்த்திங்களா, பலவித சோதனைக்குள்ளாக்குனாங்க பார்த்திங்களா, அவங்களுடைய நிலை தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை. எப்படி நிலை? நரக வேதனை அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அதில் வந்து கரித்து பொசுக்கும் வேதனை வந்து அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்த ஆயத்தை பார்க்கலாம். இதில் பாருங்கள். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஸாலிகல் ஃபௌசுல் கபீர். ஓகேவா. இதில் பாருங்கள். இதில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லலை அப்படின்னு பாருங்கள். அதாவது இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத்தி சும்ம லம் யதூபு ஃபலஹும் அதாபு ஜஹன்னம். ஃபலஹும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஃபவை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தணும். ஓகேவா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக அவங்க வந்து அந்த இதுக்கு தான் போவாங்க. அவங்களோட ஃபைனல் ரிசல்ட்டு அதுதான், நெருப்பு தான், ஜஹன்னம் தான் அப்படிங்கிறது உறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டானா. இந்த ஆயத்தில் பாருங்கள் என்ன சொல்கிறேன்னா, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் அப்படின்னு தான் சொல்கிறான். லஹும் தான் சொல்கிறான், ஃபலஹும்னு இங்கே யூஸ் பண்ணலை. ஓகேவா. இதை வந்து நோட் பண்ணுங்கள். இதெல்லாம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு ஹிக்மத்து. சுப்ஹானல்லாஹ். இதில் வந்து பாருங்கள், ஏன் வந்து போடல? நமக்கான ரிசல்ட்டு வந்து நமக்கு கண்டிப்பாக ஜன்னா தானே அப்படின்னு சொல்லி நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எந்த ஒரு முஸ்லீமாலையும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, எவ்வளவு தான் நம்ம வந்து சாலிஹான நல்ல அமல்கள் செஞ்சாலும் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு தான் போவோமா நம்மளுடைய அமல்கள் மூலமாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்படிங்கிறது தான் உறுதி. நம்ம வந்து ஜன்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? அல்லாஹ்வின் அருள் மூலமாக மட்டுமே கிடைக்கும். அதனால தான் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே அப்படிங்கிற ஒரு எழுத்தை இங்கே சேர்க்கவே இல்லை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ ஃபைனல் ரிசல்ட் கண்டிப்பாக நமக்கு ஜன்னா தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கன்ஃபார்மாக கிடையாது. ஏன்னா ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துக்கு ஜஹன்னத்துக்கு கண்டிப்பான்னு சொல்லிட்டான், ரிசல்ட்டை சொல்லிட்டான். ஆனால் இங்கே வந்து அல்லாஹ்வின் அருள் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான். எவ்வளவு தான் நம்ம நற்செயல்கள் சாலிஹான நல்ல அமல்கள் செஞ்சுருந்தா கூட, எவ்வளவு தான் நம்ம முயற்சி செஞ்சுருந்தா கூட, அல்லாஹுக்கு திருப்தி தரக்கூடியதா, அல்லாஹ்வின் அருள் பெறக்கூடியதா இருந்தால் மட்டுமே நம்மளால் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தி இங்கே நமக்கு கிடைக்குது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்ம என்ன யோசிக்கணும், இது வந்து அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய அடியானா நான் வாழணும் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் எடுத்துக்கணும். அல்லாஹ்வின் அருள் பெற்ற அடியானா நான் வாழணும் அப்படிங்கிறதுல கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நமக்கு இங்கே உணர்த்துது. சுப்ஹானல்லாஹ்.
அதுக்கப்புறம் பாருங்கள் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அதாவது இது வந்து கார்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா அதுக்கு கீழே வந்து ஆறுகள் வந்து ஓடிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ ஜன்னாத்துன் அப்படின்னு ஜன்னாவை வந்து பன்மையாக சொல்கிறான். ஓகேவா? ஜன்னாங்கிறது தான் சிங்குலர், ஜன்னாத்துன் அப்படிங்கிறது பன்மை ப்ளூரல். ஓகேவா? இப்போ வந்து ஜன்னா அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும், ஃபுல்லாக வந்து அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து கற்பனையில் பண்ண முடியாது. அங்கே வந்து மண்ணெல்லாம் பார்க்க முடியாது, கஸ்தூரியாக இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து ஜன்னாவின் இதை பற்றி குரானில் நிறைய இடங்கள் ஹதீஸ்லலாம் நம்ம வந்து தெரிஞ்சு தான் வச்சுருக்குறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது மாதிரி ஜன்னா அப்படிங்கிறது வந்து கண்ணுக்கு பார்வைக்கே ஒரு மறைக்கப்பட்ட அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும். அதாவது எப்படின்னா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு க்ரீனரி, எங்கே பார்த்தாலும் அழகு, எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு அழகு தான். ஓகேவா? அங்கே வந்து எதையுமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கார்டன் அப்படின்றது கிடையாது. அங்கே ஒரே ஒரு தோட்டம் தான் இருக்கும் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. எக்கச்சக்கமான தோட்டங்கள் இருக்கும். கணக்கில் அடங்காத தோட்டங்கள், சுபஹானல்லாஹ், கணக்கில் அடங்காத சொத்துக்கள், சுபஹானல்லாஹ், அவ்வளவு அங்கே இருக்கும். நமக்கு அவ்வளோ அழகழகான மரங்கள், நிழல் தரக்கூடிய மரங்கள் இருக்கும். அது என்ன சொல்கிறதுனா நீர் அருவிகள், நீர் ஊற்றுகள், இதெல்லாமே அங்கே இருக்கும். இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஜக்கூசின்னு சொல்லுவோம், ஸ்விம்மிங் பூல்ஸுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்ன ஒன்றுமே இல்லை. அங்கெல்லாம் வந்து இமேஜினே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அழகழகான ஒரு அமைப்பெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே வந்து வச்சுருப்பான். ஸோ நம்ம இதெல்லாத்தையுமே வந்து எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியாத அளவுக்கு அழகு நிறைஞ்சு இருக்கக்கூடிய இடம் தான் சுப்ஹானல்லாஹ். அது வந்து ஜன்னா. ஒவ்வொரு மனிதனும் வந்து வாழணும் அப்படின்னு கனவுல இருக்கக்கூடிய இடம் ஜன்னா, சுப்ஹானல்லாஹ். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து கண்டிப்பாக அவனுடைய ஆசைப்படி வந்து இடம் வச்சிருக்கிறான். ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கடினமாக உழைக்கணும், சின்சியராக உழைக்கணும், ஸ்ட்ரைவ் பண்ணணும், ஸ்ட்ரகிள் பண்ணணும், போராடணும். எனக்கு அந்த இடம் கிடைக்கணும், ஜன்னால எனக்கு ஒரு இடம் கிடைக்கணும்னா அதுக்கு நான் இந்த உலகத்தில் நான் போராடி இருக்கணும். நான் வந்து அல்லாஹ்வின் பாதையில் நான் வந்து வேலை செஞ்சுருக்கணும், அமல்கள் செஞ்சுருக்கணும். அல்லாஹுக்கு பொருந்தி கொள்கிற மாதிரி, அல்லாஹ் வந்து திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் வந்து இஹ்லாஸோட குரான் சுன்னா வழியில் அந்த வந்து ஒரு அமல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே சுபஹானல்லாஹ் இதெல்லாமே கிடைக்கும். ஸோ இது வந்து எப்படிப்பட்டது, ரொம்ப அழகானதாக இருக்கும். எல்லா பக்கத்துலேருந்தும் வந்து நீர் ஊற்றுகள் அப்படியே பொங்கி வந்துட்டுருக்கும். அதாவது தாலிகல் ஃபௌசுல் கபீர் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்டது தான். அதுதான் எப்படிப்பட்டது, கிரேட் சக்ஸஸ், அதுதான் மிகப்பெரும் வெற்றி அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? குரானில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபௌஸை பற்றி சொல்லுவான். ஃபௌஸ்னா என்னென்னா சக்ஸஸ், வெற்றி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃபௌசுல் முபீன் அப்படின்னு சொல்லி சூரா அன்ஆம்ல சொல்லுவான். அது கிளியரான சக்ஸஸ் அப்படின்னு அர்த்தம், தெளிவான வெற்றி அப்படின்னு அர்த்தம். ஃபௌசுல் கபீர் அப்படிங்கிறது பெரும் வெற்றி, பிக் சக்ஸஸ் அப்படின்னு அர்த்தம். இது புரூஜில் நம்ம இப்போ 11வது ஆயத்தில் பார்க்குறோம். ஃபௌசுல் அஸீம் அப்படின்னும் சொல்லுவோம். அதாவது இதுவும் மிகப்பெரிய மாபெரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சக்ஸஸ். இது சூரத்துல் மாஇதால 119வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான். ஸோ ஃபௌசுல் அஸீம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜன்னாவை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள் வரும். ஃபௌசுல் கபீர் அப்படிங்கிறது மீடியமாக வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஜன்னாவை பற்றி வரும். ஃபௌசுல் முபீன் அப்படிங்கிறது வந்து அல்லாஹ்வுடைய கருணை. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் சின் பண்ணாங்க, அவங்க மேலே அல்லாஹ்வின் கருணை இருக்கிறவங்களுக்கும், அப்புறம் அவங்க வந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்புதல், இப்போ தௌபா செஞ்சு மீண்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி பேசும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபௌசுல் முபீன்னு சொல்லுவான். ஓகேவா? ஸோ ரொம்ப ஜன்னாவை பற்றி ரொம்ப அதிகமாக டிஸ்கிரைப் பண்ணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானில் சொல்லியிருந்தா ஃபௌசுல் அஸீம் அப்படின்னு சொல்லுவான். ஒரு மீடியம் அளவுக்கு ஓரளவுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருந்தா ஃபௌசுல் கபீர்னு சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். ஃபௌசுல் முபீனுங்கிறது அல்லாஹ்வுடைய கருணை பாவதாரிகள் மேலே இருந்து அவங்க வந்து பாவத்திலிருந்து மீண்டு திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றியெல்லாம் சொல்லும்போது ஃபௌசுல் முபீன் அப்படின்னு சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். இது வந்து அல்லாஹ் வந்து ஃபௌஸை பற்றி சொல்லக்கூடிய, சக்ஸஸ் வெற்றியை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ரொம்ப ஒரு அழகான
தெளிவான வந்து ஆயத்துக்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வார்த்தையிலையும் வந்து ஹிக்மத் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபித்னா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஆட்படக்கூடிய விஷயந்தான். இது வந்து யாருமே இதுலேருந்து தப்பலாம் முடியாது. கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனுக்குமே இருக்கும். இப்போது அது வந்து நம்மளாக வந்து ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒவ்வொரு முஸ்லீமும் கவனம் எடுத்துக்க தான் இருக்குது. இப்போ முஸ்லீமுக்கு ஃபித்னா ஏற்படும் மற்றவங்களால அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு முஸ்லீமுமே ஃபித்னா செய்யக்கூடாது. அதில் கவனம் இருக்கணும். அப்போது மார்க்கத்துக்கு முரணாக வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தயாரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை மியூசிக்கை கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை சூதாட்டமாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், தீய காரியங்களாக இருக்கட்டும், இதில் வந்து முஸ்லீம் ஆணோ பெண்ணோ வந்து ஈடுபடக்கூடாது. அதுக்கு வந்து துணையாக போகக்கூடாது, அதுக்கு உதவியாக இருக்கக்கூடாது. இதெல்லாமே வந்து யாரோட வேலை? அல்லாஹுடைய விரோதிகள். இவங்க எல்லாமே அல்லாஹுனுடைய விரோதிகள். ஏன்? அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்படலை, அவங்க விஷமம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நல்ல காரியங்கள் நற்கர்மங்கள் செஞ்சு அல்லாஹ்வின் திருப்தி பொருந்தியதான் நம்ம வந்து இஹ்லாஸோடு செய்யும்போது அல்ஹம்துலில்லாஹ் அது ரியாவும் ஆகாமல், ரியா அப்படின்னா என்ன? அது வந்து சிறிய ஷிர்க்கு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இணை வைப்புன்னு. ஸோ அதுலேருந்து அந்த மாதிரியும் இல்லாமல், அதாவது ஷோ ஆஃப் பண்ணக்கூடிய அமல்களும் செய்யக்கூடாது. அதே சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாகவும், அதாவது இபாதா செய்யாமல் பிதத்தும் செஞ்சிடக்கூடாது. ரியாவும் இருக்கக்கூடாது, பித்தாவும் இருக்கக்கூடாது. ஸோ இதுலேருந்து தவிர்த்து இபாதாவும் அல்லாஹுக்கு வந்து பொருந்தியதாகவும், அதாவது அல்லாஹின் பொருத்தத்தை நாடியும் அல்லாஹை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய விதத்துலையும் இஹ்லாஸோடையும் நம்ம அமல்களை செய்யும்போது தான் சுப்ஹானல்லாஹ் நம்ம வந்து எங்கே இருப்போம்? ஃபவுசுல் கபீர். அதுதான் வந்து வெற்றியாளர்கள். எப்படிப்பட்ட வெற்றி? கபீர். சுபஹானல்லாஹ். ஸோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை வந்து சொல்லி காமிக்கிறான். ஸோ அவங்க தான் வந்து மாபெரும் வெற்றியான ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்கிறான், ஃபவுசுல் கபீர்னு. அப்படிப்பட்டவங்களுக்கு தான். ஸோ சுபஹானல்லாஹ், அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக சுவனம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் அந்த சுவன பூஞ்சொலியில் நுழைய வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம வந்து சூரா அல் புரூஜில் 85வது சூறாவில் இன்ஷா அல்லாஹ் 10, 11வது ஆயத்துக்களுக்கு தஜ்வீது சட்டங்களை பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத்தி சும்ம லம் யதூபு ஃபலஹும் அதாபு ஜஹன்னம வலஹும் அதாபுல் ஹரீக். இப்போது இன்ன ஹம்சா கெஸ்ரா, நூன் ஷத்தா இன், நூன் ஃபத்ஹா, லாம் ஷத்தா நல். இன்னல். இந்த நூனில் வந்து என்ன இருக்குதுன்னா உங்களுக்கு ஷத்தா இருக்குது. அப்போ அங்கே அக்மல் குன்னா அப்படின்னு சொல்லுவோம், முழுமையான குன்னாவை கொடுக்கணும். ஓகேவா? அப்போ இன்னல், லாம் ஃபத்ஹா, ல, இன்னல்ல. இதுக்கு நடுவில் என்ன இருக்குது? ஹம்சத்துல் வசல் இருக்குது, அதை நம்ம உச்சரிக்க மாட்டோம். அடுத்ததான் ஜால் கெஸ்ரா, யா சுக்கூன், வி. இது யாவுல் மத்து, 2 அலிஃப் நீட்டணும். நூன் ஃபத்ஹா ந. இன்னல்லதீன, வி வி. ஓகேவா? ஜால் வந்து எங்கே இருக்கும்? நுனினாக்க மேல் முன்பற்களுக்கு கீழே வச்சு சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததான் பாருங்கள். ஃப ஃபத்ஹா ஃப, த ஃபத்ஹா த, ஃபத, நூன் தமா, வாவ் சுக்கூன், நூ, 2 அலிஃப் நீட்டணும். ஃபத நூ. ஓகேவா? அந்த ஃபங்கிறது உதடெழுத்து, தங்கிறது தரஃபுல் லிசானு, அடுத்தது நூனும் தரஃபுல் லிசான் தான். ஓகேவா? இதெல்லாம் நுனினாவு எழுத்துக்கள். அடுத்ததாக பாருங்கள். ஃபத்த நுல். இப்போ நூன் தொம்மா லாம் சுக்கூனோட இணைய போகுது. ஓகேவா? நூன் தொம்மா லாம் சுக்கூன், நுல், ஃபத்த நுல். இது வந்து அல் முஃமினூன் அப்படிங்கிறது, அந்த லாம் வந்து என்னது? ஹுருஃபுல் கமரியா எழுத்து. ஓகேவா? அடுத்ததான் மீம் தொம்மா ஹம்சா சுக்கூன், மு மு மூ அப்படின்லாம். ஸோ வாவ் சவுண்டே வரக்கூடாது, அது வந்து ஹம்சா. ஓகேவா? வாவுக்கு மேலே ஹம்சா இருந்துச்சுன்னா அது ஹம்சா தான். அப்போது இது வந்து எப்படி சொல்லணும்? மு அப்படின்னு தான் சொல்லணும். மீம் கெஸ்ரா மீ, நூன் கெஸ்ரா யா சுக்கூன் நீ, 2 அலிஃப் நீட்டணும். யாவுல் மத்து, நூன் ஃபத்ஹா ந, ஃபதனுல் முஃமினீன. அடுத்ததான் வாவ் ஃபத்ஹா லாம் சுக்கூன் வல். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசலை உச்சரிக்க மாட்டோம். அடுத்ததான் மீம் தொம்மா ஹம்சா சுக்கூன் மு, மீம் கெஸ்ரா மீ, மீ,
நூன் ஃபதா அலிஃப் சகைரா ந 2 அலிஃப் நீட்டுவோம். அலிஃப் மத்தது. அடுத்ததான் த கெஸ்ரா தி வல் மீனாதி. அடுத்தது ச தொமா மீம் ஷத்தா சும் மீம் ஃபதா ம சும்ம. இந்த இடத்துல மீமில் என்ன இருக்குது? ஷத்தா இருக்குது. மீமு ஷத்தா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அக்மல் குன்னா, முழுமையாக நம்ம வந்து குன்னா கொடுக்கணும், பரிபூரணமான குன்னா. ஓகேவா? அடுத்ததான் லாம் ஃபதா மீம் சுக்குன் லம். இந்த மீம் சுக்குனுக்கு அடுத்ததான் யா வந்திருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? இதுஹா ஷஃபவி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தெளிவாக தான் நம்ம ஓதணும். சரியா? லம். அடுத்தது யா ஃபதா யா. த தொமா வாவ் சுக்குன் தூ 2 அலிஃப் நீட்டணும், வாவுல் மத்து. அடுத்தது ப தொமா வாவ் சுக்குன் பூ, இதுவும் 2 அலிஃப் நீட்டணும், ய தூ பூ. அடுத்தது ஃப ஃபதா ஃப லாம் ஃபதா ல ஃப ல ஹ தொமா மீம் சுக்குன் ஹும் ஃப ல ஹும். ஓகேவா? இந்த இடத்துலையும் இந்த மீம் சுக்குனுக்கு அடுத்ததான் ஐன் வந்திருக்கு. அப்போது இங்கேயும் என்ன பண்ணணும்? இதுஹார் ஷஃபவி, தெளிவாக தான் நம்ம ஓதணும். அடுத்ததான் ஐன் ஃபதா ஆங்கிறது வசத்தல் ஹல்க்கு. அடுத்தது ஜால் ஃபதா அலிஃப் சுக்குன் ஜ 2 அலிஃப் நீட்டணும், ப தொமா பூ அதாபு அவாபு. ஓகே. அடுத்தது ஜீம் ஃபதா ஜ. ஹ ஃபதா நூன் ஷத்தா ஹன் நூன் ஃபதா ந ஜஹன்ன. இந்த நூன் முஷதாவா, அதனால அங்கே அக்மல் குன்னா. அடுத்தது மீம் ஃபதா ம ஜஹன்னம. அடுத்தது வாவ் ஃபதாவா லாம் ஃபதா ல ஹ தொமா மீம் சுக்குன் ஹும் வல ஹும். இந்த மீம் சுக்குனுக்கு அடுத்ததான் ஐன் வந்திருக்கு. அப்போ திரும்ப என்ன பண்ணணும்? இதுஹார் ஷஃபவி, தெளிவாக தான் அந்த மீம் சுக்குனை உச்சரிக்கணும். அப்போ அடுத்தது பாருங்கள், ஐன் ஃபதா ஆ ஜால் ஃபதா அலிஃப் சுக்குன் ஜ 2 அலிஃப் நீட்டணும், அலிஃப் மத்து. ஆ ஜ ப தொமா லாம் சுக்குன் புல் அத புல். நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசலை நம்ம உச்சரிக்க மாட்டோம். ஓகேவா? அல் ஹரியக் அப்படிங்கிறதுல இது வந்து அல் லாம் வந்து என்னது? ஹுருஃபுல் கமரியா. அடுத்தது ஹ ஃபதா ஹ ரா கெஸ்ரா யா சுக்குன் ரீ ரீ. அடுத்தது காஃப் கெஸ்ரா கி. இப்போ நம்ம இப்போ நிப்பாட்ட போகிறோம். அப்போது என்ன பண்ணணும்? தற்காலிகமாக இது வந்து காஃபுக்கு வந்து சுக்குன் வச்சு நிப்பாட்ட போகிறோம். அப்போது இங்கே என்ன சட்டம் வருது? கல்கலா குப்ரா. ஓகேவா? அப்போது கல்கலா பண்ணணும், பெரிய அளவில் கல்கலா பண்ணணும். அதே மாதிரியே இங்கே வந்து மத்தல் ஆரிதலில் சுக்குன் அந்த சட்டம் வரும். ஏன்னா இந்த தற்காலிகமாக சுக்குன் வச்சு நிப்பாட்டத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது? மத்து எழுத்து வந்திருக்கா, யாவல் மத்து இருக்குதா, அதனால். அப்போது 4 இல்லைனா 6 அலிஃபாவது நீட்டி நிப்பாட்டணும். அப்போது அதபுல் ஹரீக். ஓகே, அல்ஹம்துலில்லா. அடுத்ததான் 11வது ஆயத்தை பாருங்கள். இன்னல்லதீன. இதில் ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா இன், நூன் ஃபதா லாம் ஷத்தா நல், லாம் ஃபதா ல இன்னல்ல. இந்த இடத்துலையும் நூன் முஷத்தாங்கிறதுனால அக்மல் குன்னா. அடுத்தது ஜால் கெஸ்ரா யா சுக்குன் வி 2 அலிஃப் நீட்டுவோம், யாவுல் மத்து, நூன் ஃபதா ந இன்னல்லதீன. அடுத்ததான் ஹம்சா ஃபதா அலிஃப் சுக்குன் இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோன்னா மத்தல் பதல்னு சொல்லுவோம். ஓகேவா? மத்தல் பதல். அதாவது ஹம்சாவுக்கு அடுத்ததான் அலிஃப் மத்து வந்திருக்குது. ஹம்சாவோட அலிஃப் மத்தோ இல்லை வாவு மத்தோ இல்லை யா மத்தோ இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து என்ன சொல்லுவோம்? அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மத்தல் பதல் இதுக்கு பேர். ஓகேவா? அப்போ 2 அலிஃப் நீட்டி தான் ஓதணும். சரியா? இப்போது ஹம்சா கெசரா போட்டு யா வந்திருக்கணும், ஹம்சா தொம்மா போட்டு வாவ் வந்திருக்கணும். இந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், அதுக்கு பேர் வந்து மத்தல் பதல்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து ஹம்சா ஃபதா அலிஃப் சுக்கூன் 2 அலிஃப் நீட்டணும், இதுக்கு பேர் மத்தல் பதல். அடுத்ததான் மீம் ஃபதா ம நூன் ஃபதா நூன் தொம்மா வாவ் சுக்கூன் நூ 2 அலிஃப் நீட்டுவோம், ம நூ. அடுத்ததான் வாவ் ஃபதா வ ஐன் ஃபதா வ மீம் கெஸ்ரா மீ மீ லாம் தொம்மா வாவ் சுக்கூன் லூ. ஆனால் அடுத்த எழுத்து பாருங்கள், இது வந்து நீட்ட மாட்டோம். லாம் தொம்மா சுவாது ஷத்தாவோட இணைச்சிருவோம், லுஸ். ஓகேவா? சுவாது வந்து ஹெவி, அந்த லாம் வந்து லைட்டு தான். அப்போது லுஸ் சா. அப்போது சுவாது ஃபதா அலிஃப் சகைரா சா. நல்ல வாயை ஓப்பன் பண்ணுங்கள், சா. அடுத்தது லாம் கெஸ்ரா லி சாலி, ஹ ஃபதா அலிஃப் சகைரா ஹ. இந்த ஹ அப்படின்னு சொல்லும் போது 2 அலிஃப் நீட்டணும், அலிஃப் மத்து, காற்று நல்லா வெளியில் விடணும். அதே மாதிரி த கெஸ்ரா தி. அப்போது வஅமிலு ஸாலிஹாத்தி. அடுத்தது லாம் ஃபதா ல ஹ தொம்மா மீம் சுக்கூன் லஹும். ஓகே, இப்போ மீம் சுக்கூனுக்கு அடுத்ததாக என்ன வந்திருக்கு? ஜீம் வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? இதுஹார் ஷஃபவி, தெளிவாக தான் ஓதணும். அப்போது ஜீம் ஃபதா
நூன் ஷத்தா ஜன், நூன் ஃபதா அலிஃப் சகைரா ந, ஜன்ன. இந்த இடத்துல அக்குமல் குன்னா. அடுத்ததான் தேல என்ன இருக்குது, தம்மத்தைன் இருக்குது. அதுக்கு அடுத்த எழுத்தை பாருங்கள், தேல வந்து தன்வீன் வந்துருச்சா, அப்போது அடுத்த எழுத்து தே வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இஹ்ஃபா பண்ணணும். அப்போது இந்த இதை வந்து தன்வீனை என்ன பண்ணணும், மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். அப்போது இது வந்து இஹ்ஃபா. அப்போது ஜன்னதுன் துன் அப்படின்னு சொல்லி இந்த நூனை வந்து ஹைட் பண்ணணும். ஓகேவா. அடுத்ததான் த ஃபதா ஜீம் சுகுன் தஜ், தஜ். இந்த ஜீம் சுகுன் இருக்கிறதுனால, ஜீமில் சுகுன் இருக்கிறதுனால என்ன பண்ணணும், கல்கலா சுகரா பண்ணணும். ஏன்னா சுகராங்கிறது நடுவில் இந்த எழுத்து வந்திருக்கு இல்லையா, கல்கலா எழுத்து, அதனால். அப்போது தஜ். ரா கெஸ்ரா யா சுகுன் ரீ, 2 அலிஃப் நீட்டணும், யாவுல் மத்து. அப்போது தஜ் ரீ. அடுத்ததான் மீம் கெஸ்ரா நூன் சுகுன் மின். ஓகேவா. அப்போது இந்த நூன் சுக்கூனுக்கு அடுத்ததாக, நூன் சாக்கினாக்கு அடுத்ததாக என்ன வந்திருக்குது, த வந்திருக்குது. அப்போ இங்கேயும் என்ன சட்டம், இஹ்ஃபா பண்ணணும், மறைச்சு ஓதணும். ஓகேவா. அப்போது நூனை வந்து மறைக்கணும். மின் மின் அந்த என்ன சொல்கிறதுனா, அந்த மஹ்ரஜில் நீங்கள் வைக்கக்கூடாது நாக்கை. ஓகேவா. மஹ்ரஜில் நூன் வந்து தரஃபுல் லிசானு, அந்த நாக்கை வந்து அந்த மஹ்ரஜில் வைக்கக்கூடாது. த உடைய மஹ்ரஜுக்கு நீங்கள் கொண்டு போயிடணும். ஓகேவா. மின் தஹ், த ஃபத்ஹா ஹ சுகுன் தஹ், த கெஸ்ரத்தி தஹ் தி, ஹ ஃபத்ஹா அதை வந்து என்ன இணைது பாருங்கள், ஹ ஃபத்ஹா லாம் சுக்கூனோட இணைது. அப்போது ஹ ஃபத்ஹா லாம் சுக்கூன் ஹல், ஹல். அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா நூன் சுக்கூன் அன், ஹ ஃபத்ஹா அலிஃப் சகைரா ஹ, 2 அலிஃப் நீட்டணும். அடுத்ததான் ரா தொம்மா ரூ. இப்போது இதை வந்து நம்ம நிறுத்தலாம். ஓகேவா. அங்கே வந்து ஜீமன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஜாயிஸ்ன்னு அர்த்தம். அதாவது 50-50 கண்டினியூஸாகவும் ஓதுறதுக்கு அனுமதி இருக்குது, நிப்பாட்டுறதுக்கும் அனுமதி இருக்குது. ஓகேவா. அப்போது நான் வந்து இப்போ நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொன்னால் மின் தஹ்திஹல் அன்ஹார். ஓகேவா. இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அன்ஹார் அப்படின்னு சொல்லிட்டு ரால சுக்கூனை வச்சுட்டு என்ன பண்ணணும், மத்தல் ஆரிதலில் சுக்கூன் சட்டம். அப்போது 4 இல்லைன்னா 6 அலிஃப் நீட்டி நிப்பாட்டணும். ஓகேவா. அப்புறமா இதில் ரா சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் அதாவது தஃஹீமாக தான் ஓதணும். ஓகேவா. அடுத்ததான் வேல் ஃபத்தா அலிஃப் சுக்கும், அதில் அதாவது அலிஃப் சகைரா த, 2 அலிஃப் நீட்டுவோம், லாம் கெஸ்ரலி வேலி, கஃப் அதாவது கேஃப் ஃபத்ஹா லாம் சுக்குன் கல். ஓகேவா. வேலி கல். அடுத்தது ஃப ஃபத்ஹா வாவ் சுக்குன் ஃபௌ, ஃபௌ அப்படின்னு சொல்லும்போது வாயை வந்து குவிங்க, இது வந்து வாவுல் லீனு. அடுத்ததான் ஜ தொம்மா லாம் சுக்குன் ஜுல், அல் ஃபௌசுல். ஓகேவா. ஜாலிகல் ஃபௌசுல். அடுத்தது கேஃப் ஃபத்ஹா க, ப கெஸ்ரா யா சுக்குன் பி, 2 அலிஃப் நீட்டணும். அடுத்ததாக ரா தொம்மா ரூ, அல் கபீரு அப்படின்னு தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இப்போ நிப்பாட்டுறதுனால, வக்ஃபு பண்ணுறதுனால என்ன பண்ண போகிறோம், ரா தொம்மாவை ரா சுக்குனை மாற்றிட்டு தற்காலிகமாக சுக்குன் வைக்கிறதுனால என்ன பண்ணணும், மத்தல் ஆறுதலில் சுக்கூன் அந்த சட்டத்தின்படி 4 இல்லைன்னா 6 அலிஃப் நீட்டணும். ஆனால் இந்த இடத்துல என்ன பாருங்கள், ராவை வந்து எப்படி ஓதணும், தர்கைக்கா தான் ஓதணும். ஓகேவா. தர்கைக்கா ஓதணும், அதாவது மெல்லினமாக தான் ஓதணும். ஃபஸ்ட்டு சொல்லும் போது அன்ஹார் அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்து ரா வந்து தஃஹீமாக ஓதணும், அதாவது வல்லினமாக ஓதணும். இந்த இடத்துல கபீர் அப்படின்னு சொல்லி மெல்லினமாக தான் இந்த ராவை உச்சரிக்கணும். ஓகேவா. நிறுத்தும் போது. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் வந்து இந்த ஆயத்துக்கான சட்டங்கள். இன்ஷா அல்லாஹ் இதை வந்து ஒவ்வொன்றத்தையும் நல்லா அப்ளை பண்ணி இன்ஷா அல்லாஹ் மிஸ்டேக்ஸை இல்லாமல் ஓதுறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.